இந்த வீடியோவில் வரும் வீடியோக்கள் மற்றும் மீம்ஸ்கள் அனைத்தும் சிரிப்பதற்கு. அதை மீறி உங்கள் மனதை புண்படுத்தி இருந்தால் உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருங்க. பெண்கள்கிட்ட தான் நான் முதல்ல போகணும்னு நினைக்கிறேன். இன்னைக்கு பசங்களை பாக்குறப்போ இவங்க என்னென்ன வர்ணனைகள்லாம் புதிதாக வர்ணிக்கிறார்கள் நினைக்கிறேன். ரோஸ் 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 அழகான ரோஸ் நீ. ஸ்ட்ராபெரி லிப்ஸ் அந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் பேர் வச்சு சொல்றேன். ஆப்பிள் பை, ப்ளூபெரி பை. ஆப்பிள் பை, ப்ளூபெரி பை. என்ன ரெண்டு பையா? 2 பைய 3 சுருக்கு பைய அதுல 4 சாத்துக்குடி போட்டு வச்சுக்க. வேற லாலிபாப். ஒயிட் ட்ரெஸ்ல வந்தா ஏஞ்சல் மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்றது. ஒயிட் ட்ரெஸ்ல ஏஞ்சல். அந்த பரதேசி மட்டும் என் கையில கிடைச்சா எனக்கு வாழ்த்துக்கள் சொன்னங்க. சன்ஷைன். ஓ சொன்னாங்க சன்ஷைனா. ஆமா மூடிக்கிங்க. ஏன்னா தேம்பல், அலர்ஜி, ஸ்கிராச்சஸ் போன்ற 10 வகையான ஸ்கின் ப்ராப்ளம் வந்துரும். எல்லாரும் அழகா இருக்கிறப்போ சொல்றாங்க, பட் கோமா இருந்தா ஆங்கிரி பேர்ட் மாதிரி இருக்குன்னு கூட யூஸ். ஓ அது கூட உண்டுலப்ப ஆங்கிரி பேர்ட். கராத்த பழைய பாப்போல் இருக்கு. இவ்வளவு பெரிய மூட்டை வச்சுக்கிட்டு ஒரு ஏத்து பாருங்க. கேஷுவலாவே பேபி இல்ல டியர் அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணுவாங்க நிறைய பேர். ஓகே பேபி அந்த மாதிரி. பேபியா யாரும் கிட்ட கழுவு. பேபி இல்ல பேபி. அதே மாதிரி ரொம்ப சப்பியா இருந்தா டெடி பேர். டெடி பேர்லாம் சொல்றாங்க. நான் உங்ககிட்ட விளையாட்டா பேசுற புறாடிக்கு நம்பிட்டீங்க. பா அப்படின்னு சொல்றது. ஓ இப்ப இந்த படத்துல பா அது ஓகே. வேற நல்லா தான் இருக்கு. மூஞ்சியும் முகர கட்டையும் இந்த மூஞ்சில முடிச்சா பொடிக்கு போயில சிக்குமா? நான் கொடுக்கக்கூடிய டாபிக் வந்து என் தேவதை. இப்ப உங்க மனசுல ஓடிட்டு இருக்கு அந்த தேவதை. என்ன வேணாலும் பேசலாம், ஆனா டாபிக்ல தான் பேசணும். பேச்சிலே மன்னன், சிந்தனை சிற்பி, பிரச்சார பீரங்கி. வாங்கனே. இப்போது என் மனதில் ஓடிக்கொண்டிருக்கும் அந்த தேவதை. அன்னம் தேவையோ உன்னை பார்த்ததும் உன் கண்ணம் போதுமே நாள் முழுவதும். இந்த பொன்மொழிய காலைல கேலண்டர் கிளிக் தானே படிச்ச? அங்கதானே படிச்ச? திரும்ப சொல்லுங்க. அன்னம் போதுமோ? அன்னம் தேவையோ உன்னை பார்த்ததும் உன்னை பார்த்ததும் உன் கண்ணம் போதுமே நாள் முழுவதும். பல விஷயத்தை அதுக்குள்ள கமிட் பண்ணிட்டீங்களே. டேய் நான் உன்கிட்ட இன்னும் நிறைய கத்துக்கணும்டா. ஆண்டவனை அனிமேஷன்ல பார்த்த மாதிரி இருக்கு. மர்க்கா சொல்லு. ஆண்டவனை அனிமேஷன்ல பார்த்த மாதிரி இருக்கு. ஆண்டவன் அனிமேஷன்ல பார்த்தோம். டேய் சப்ப ஃபிகர்ரா அது. இதுகளெல்லாம் இப்படி தலைமையில தூக்கி வச்சிட்டு ஆடாதீங்கடா. ஆங்கிரி பேர்ட்ஸ்க்குலாம் ஜாங்கிரி கொடுப்பா சார். ஆங்கிரி பேர்ட்ஸ்க்கெல்லாம் ஜாங்கிரி கொடுக்கறவள். இப்படி கலாய்க்கிறதா உங்ககிட்ட எனக்கு பிடிச்சதே ஜாங்கிரி. பை. ஆக்சுவலா அந்த தேவதன்றது வந்து ஒரு வண்டியில போற சீன் மாதிரி நான் எக்ஸ்பிளைன் பண்ண விரும்புறேன். எப்படிடா சார்? அவர் இந்த உலகத்துக்கு ஏதோ ஒரு முக்கிய செய்தி சொல்ல வராரு. அவர் கொஞ்சம் சொல்ல விடுங்க. அந்த வண்டி தனியா நிக்கும் போதெல்லாம் ஒண்ணும் தெரியாது. அதுல அந்த தேவதை வரும்போது அப்படியே ஒரு ஃபெராரி V8 இல்ல V12 என்ஜின் வந்து அப்படி நின்னு அப்படி பிரேக் அடிக்கிற மாதிரி இருக்கும். இந்த பையன் என்னமா திங்க் பண்றாயா? இவெல்லாம் ஒரு பெரிய விஞ்ஞானியை பிறக்க வேண்டியவன். பிரியங்கா சோப்ரா வர்ணிக்கலாம். கிஸ் பண்ற கோபுரா சார். நச்சுன்னு இருக்கும், உஸ்ஸுன்னு இருக்கும். என்னமா ஃபீல் பண்ணி கூவுறான்டா அவன். இழுக்கும் அப்படியே. நம்ம அப்படியே மகடிய பார்த்த பாம்பா மாறிடுவோம். ஸ்னேக் பாபு. உலகத்தில் அழகான இதழ்களில் ஒன்றாக பிரியங்கா சோப்ராவுடைய உதடு தேர்வு செய்யப்பட்டிருக்கு. கிஸ் பண்ற கோப்ரா. பலகாரனா இருப்பான் இருக்கு. ஒரு இடத்துக்கு போனா மூக்காலே சுமல் பண்ணி அழகில இருந்து கிளவில இருந்து குமரிய வரைக்கும் கணக்கெடுப்பானப்பா. பல்லு பெருசா இருந்தாலே எனக்கு கொஞ்சம் கம்மியா தான் அழகா தெரியும். பிரியங்கா சோப்ரா பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் அந்த பல்லு பெருசா இருந்தாலும் அவ்வளவு அழகு அது. ஏடா பல்லு 2 எடுப்பா இருக்கிறது மட்டும் ஆளாளுக்கு பாத்துவீங்களா? என்னது 2 பல்லா? எல்லா பல்லும் தான் மாம்புட்டி மாதிரி நீட்டிட்டு நிக்குது. சிக்கன்னு சிறுத்தை குட்டி மாதிரி இருப்பா சார். சிக்கன சிறுத்தை குட்டி மாதிரி. இப்ப கருத்து பெருத்த குட்டி ஆயிட்டேன். கொஞ்சம் முரட்டு தீனி. அதான் வேறு பிரியங்கா சோப்ரா. டீத் ஏஆர் ரஹ்மான் கண்ணுல பட்டுச்சுனா அவ்வளவுதான். இட்ஸ் a keyboard. ஏஆர் ரஹ்மான் கண்ணுல பட்டா அது கீபோர்ட். உன்னை இந்த மாதிரி எல்லாம் பேச சொல்லி யாரா சொல்லி கொடுக்குறா? ஏன் மூளைனே? லேப்டாப் ரொம்ப நல்லினமா நாசூக்காக இயக்குகிற ஒரு பெண். வாழைப்பு உரல்களில் நான் ஏன் கணினியாகி விடவில்லை. அந்த வாழைப்பு விரல்களுக்கு நான் ஏன் கணினியாகி விடவில்லை. நோட் பண்ணுங்கப்பா. பின்றாம்பா. தம்பி நீ மெட்ராஸ் வந்தீனா உனக்கு பெரிய எதிர்காலம் இருக்கு. கீபோர்ட்ல சென்டர் என்டர் விட்டுருங்க. பட் அந்த நியூமரிக் கீபேட்ல ஒரு என்டர் இருக்குல்ல, அதை தட்டும் போது என்ன தட்டுற மாதிரியே இருக்கும். தம்பி நல்லா பேசுது. இதை விட நல்லா பேசுவேன். பட் இப்ப எனக்கு டைம் இல்ல. நம்ம அப்புறம் மீட் பண்ணுவோம். என் டெஸ்க்டாப்ல அவதான் சார் டயானா. யார் அந்த அந்த அடிச்சிட்டு பொண்ணு? என் டெஸ்க்டாப்ல அவதான் டயானா. மை டியர் டயானா, என் காதல் மைனா, உனக்கு இருக்காரா நைனா? அந்த நளினம் வந்துட்டு ஒரு சின்ன குழந்தை தண்ணில விளையாடுற மாதிரி இருக்கும். இவனாவது இந்த ஜென்மத்துல இருந்தா பைத்தியம், அவன் போன ஜென்மத்துல இருந்தே பைத்தியம். நான் அடுத்து உங்களுக்கு ஒரு அழகான டீச்சர். என்ன 1 hour கிளாஸ் 5 நிமிஷத்துல முடிஞ்ச மாதிரி இருக்கும். 1 hour கிளாஸ் 5 நிமிஷத்துல முடிஞ்ச மாதிரி இருக்குமா? டேய் என்னடா இது வசனமே புரியல. வசனமாடா முக்கியம். அந்த அழகான டீச்சர் அழகான விஷயத்த சொல்லும் போது எங்க அம்மா சொல்ற மாதிரியே இருக்கும் சார். அழகான டீச்சர் அழகான விஷயம் சொல்றது எங்க அம்மா சொல்ற மாதிரி இருக்கும். உங்க பாதம் பட்ட இடத்துல நான் படுத்தே தூங்குவேன். உங்க பாதம் பட்ட இடத்துல நான் சாதம் போட்டு சாப்பிடுவேன். சாக்ரட்டிஸ்க்கும் பிளேட்டோக்கும் சேலைகள் பொருந்தும்ன்றது இப்பதான் முதல்ல. சாக்ரட்டிஸுக்கும் பிளாட்டோவுக்கும் சேலைகள் பொருந்தும் என்பது இப்போதுதான் தெரிகிறது எனக்கு. சேலையை கட்டி நின்னா மட்டும் சிரிச்சு மேஞ்சிருவாங்களாக்கும். இவங்களுக்கெல்லாம் நைட்டியே அதிகம். அழகான டீச்சர்
அந்த மேம் கிளாஸ் எடுத்தாங்கன்னா நாங்க வந்து காலையில குளிக்காம கூட எந்திரிச்சு போவோம். டீச்சரை பற்றி அழகான வேறொரு வர்ணனை உட்கார ரொம்ப ஆசையா இருக்கும். அவங்க கிளாஸ் வந்தா ஃப்ரண்ட் ரோல உட்காரணும் ஆசையா இருக்கும். முன்னாடி இருக்கிறாங்களா மறைச்சிக்கிறாங்க டீச்சர், சரியாவே தெரிய மாட்டேன் டீச்சர். ஸ்டூடெண்ட்ஸ்னா உங்களை மாதிரி தான் இருக்கணும். அடி வாங்கினா இவங்க கிட்ட தான் அடி வாங்கணும். அவ்வளோ பெரிய காமெடி இல்ல இது. அடி வாங்கினா இவங்க கிட்ட தான் அடி வாங்கணும். அடி வாங்கினா இவங்க கிட்ட தான் வாங்கணும். இதுக்கு மேல அடிச்சுடா சத்துருவா நானு. அவங்க திருத்தினாதான் திருந்துவேன். அவங்க திருந்துனாதான் திருந்துவேனா? இவங்கள திருத்துறதா நம்ம வேலை இல்ல, இதுக்கு தான் நம்மள பெத்து போட்டாங்களா? அழகான டீச்சர். அழகான டீச்சர் பக்கத்து கிளாஸுக்கு போனா ரொம்ப கடுப்பா இருக்குங்க சார். இது சில நேரங்களிலே தூங்க விடாமல் கூட ஆக்கி விடுகிறது. என் உடம்ப பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். டஸ்ட்ல இருக்கிற டஸ்ட் கூட அவங்க மேல படக்கூடாதுன்னு யோசிப்பேன். எங்கேயோ போயிட்டடா நீ, எங்கேயோ போயிட்ட. கருநிறத்து கிருஷ்ணா, டஸ்டர்ல இருக்க டஸ்ட் கூட உங்க மேல பட்டக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அடே அப்பா, நான் பெண்களை நாயா மதிக்கிறேன். நாங்க மட்டும் நாயாவா மதிக்கிறோம். இன்றைய கல்லூரி பெண்களுடைய வாட்ச். அவள் கையை அந்த வாட்ச் மட்டும் தான் இறுக்கி பிடிக்க முடியும். அவ கையை அந்த வாட்ச் மட்டும் தான் இறுக்கி பிடிக்கும். அழுத்தவரா அவளுக்கு வலிச்சு விட்டா. இது பாரு, டைமே தெரியக்கூடாதுன்னே போட்டுருப்பாருங்க சார். ஓ டைமே தெரியாது. சின்னதா இருக்குல்ல, காலத்தை கடிச்சிரும். காலத்தை கடித்து விடும். வாய் மட்டும் இல்லைன்னா நாய் தூக்கிட்டு போயிடும். மாநிலமான அழகான ஒரு தமிழ் பெண், கலையான ஒரு தமிழ் பெண். ஏன் அப்பதான் எனக்கு பொண்ணு பார்த்தா அப்படிதான் பாப்பாங்க. விரைவட்ட விளப்பையில சொல்லிவிட்டா விளக்கெண்ணெய் தடவிட்டு ஒரு கிழட்டு பைய வந்து நின்றானா, அந்த கதை அவள இருக்கு. என் அப்பதான் எனக்கு பொண்ணு பார்த்தா அப்படிதான் பாப்பா. ஏன் அப்பத்தான் எனக்கு பொண்ணு பார்த்தா அப்படித்தான் பாப்பான். துறைக்கு கல்யாணத்துக்கு அதுக்குள்ள என்ன அவசரம்? பாத்தியா, சாக்கோ டிப்ல செஞ்ச சில மாதிரி இருக்கும் சார். சாக்கோ டிப்ல செஞ்ச சில மாதிரி இருக்கு. நக்கனை நிப்பியாலோ. நெய் தோசையில தேங்காய் சட்னி ஊத்துன மாதிரி. நெய் தோசையில தேங்காய் சட்னி ஊத்துற மாதிரி இருக்குமா? ஏன் ரெண்டு மூணு தான் சாப்பிட மாட்டியா? ஹோட்டலுக்காரே சொல்றாருல, புது காம்பினேஷன் நல்லா இருக்கும். எனக்கு சீக்கிரமா கல்யாண வயசு வராதான்னு யாரா இதை சொல்லுவார்? எனக்கு சீக்கிரமா கல்யாண வயசு வராதான்னு தோணுது. இது மாதிரி ஒரு பிள்ளைய கட்டலாமே அப்படி. ஓ, இவ கட்ட கட்ட கல்யாணம் ஒண்ணுதான் குறைச்சரா? ஏய், நான் அடுத்தது பண்ண போறேன். ஸ்கூட்டியில் செல்லும் ஒரு பெண். ஒரு அழகான டெரரிஸ்ட். ஓ ஓ ஓகே, மூஞ்சிலாம் மூடி ஒரு அழகான டெரரிஸ்ட். காலையில வேலைக்கு போறவன் இவன் முகத்தை ஒரு தடவை நேரா பாத்துட்டு போனா போதும். பாட் அவுட். அந்த 2 சக்கரம் கட்டி இழுத்து செல்லும் என் சக்கரை கட்டி. அந்த 2 சக்கரம் கட்டி இழுத்து செல்லும் என் சக்கரை கட்டியா? என்ன இவ்வளவு விஷயத்தை சொல்றீங்களே, யாருன்னு நீங்க? உன்ன மாதிரி நானும் ஒரு திருடன் தான். அடுத்த கேள்வி வச்சறேன். வித்யா பாலனுடைய சாரி. சரி செய்யும் பணியாளாய் சேர்த்துக்கொள். சரி செய்யும் பணியாளாய் சேர்த்துக்கொள். டேய், என்ன கேட்காம கொள்ளாம என்ன டச் பண்ண, என்ன ரேப் பண்ண போறான்னு சொல்லி ஊரே கூப்பிடுறியா? ஆமா சார், அவங்க பிளாக் சாரி கட்டிட்டு வரும்போது பாத்திருக்கீங்களா? மின்னலும் மேஜிக்கும் மேரேஜ் பண்ண மாதிரி இருக்கும் சார். மின்னலும் மேஜிக்கும் மேரேஜ் பண்ண மாதிரி இருக்கும்ப்பா. யோசிச்சே இன்னும் நல்லதா சொல்லு. நல்ல டைம் எடுத்துங்கப்பா, யோசிங்கப்பா. டைம் கொடுத்ததுக்கு தேங்க்ஸ் சார். ஏய் ஃபூல், அவன் நம்மள கலாய்க்கறான்டா. காமம் தீர்ந்து போனது இறைவா, கடந்தா. காமம் தீர்ந்து போனது இறைவா, கடந்தா. கடந்தா. செதுக்கிடுவேன் அப்படியே செதுக்கிடுவேன். ஒரு பொண்ணு கேக்குதா? பொண்ணு தியேட்டர் ஸ்கிரீனை கிழிச்சிட்டு அதை தொங்க விட்டு 3 மணி நேரம் பார்க்கலாம் சார். தியேட்டர் ஸ்கிரீனை கிழிச்சிட்டு புடவை தொங்க விட்டு 3 மணி நேரம் பார்க்கலாம். புடவை மட்டுமே. அவன் குத்துக்களுக்கு சேலை கட்டினாலே குருன்னு 1/2 மணி நேரம் பார்ப்பான். அவன் புடவை புடவை மட்டுமே அவங்க போட்டாங்கன்னு சொல்லிட்டா போதும். பேர் வித்யா பாலனின் சாரி டைட்டில் போட்டு 3 மணி நேரம் பார்த்து சந்தோஷமா எழுந்திரிச்சு வரலாம். என்னடா பைத்தியக்காரத்தனமா பேசுற? இப்பெல்லாம் டிவிலயே அழகா லைவா பாத்துட்டு போயிருவாங்கடா. காலேஜ் கேர்ள்ஸ் போடுற அந்த செருப்புகள். அத சொல்றதுக்கு தான்டா நான் ஆவலா இருக்கேன். நானும் அதை கேக்குறதுக்கு காத்துக்கிட்டு இருக்கேன். பொதுவா கார்ப்பரேட் ஆபீஸ் கேர்ள்ஸ் எல்லாம் ஹை ஹீல்ஸ் போடுவாங்க. அது வந்து அமைதியா இருக்கும் அந்த இடமே. நீ என்னடா அங்க பாத்துக்கிட்டு இருக்க? போடா. அப்போ அவங்க நடந்து வரும்போது டக் டக் டக்னு சவுண்ட் கேட்கும். அப்போ ஒரு பெர்சியன் குதிரை நடந்து வர மாதிரி இருக்கும். ஒரு பெர்சியன் குதிரை கடந்து வருவது போல. உங்கவனா அண்ணன் சொல்றால நடமா நடக்கண்ணே. எது? ஏய், ஸ்டாப். கல்லூரி பெண்கள் அணியும் செருப்பு. நடிக்க பழகுகிறாயா, நடக்க பழகுகிறாயா? நடிக்க பழகுகிறாயா, நடக்க பழகுறாயா? அவங்க நடைய எப்படி இருக்கா? எங்க போற தலைவரி குளமா? இவங்க அப்பா பால்ராஸ் வந்திருக்கானா, பாக்க போறேன். ஓம் புருஷனா? அந்த காலேஜ்ல படிக்கிற பிள்ளைங்க சின்ன கிளிப் ஒன்னு போட்டு அதை வர்ணிக்க முடியுமா? இதுக்கு வேற வழக்கம் கேட்கிறானே. ஐயோ, பியூர் வெனிலா ஐஸ்கிரீம்ல வந்து சாக்லேட் டாப்பிங்ஸ் எல்லாம் போட்டு ஆல்மண்ட்ஸ் எல்லாம் பார்த்தா வெனிலா ஐஸ்கிரீம் மேல சாக்கோ டிப்பிங் மாதிரி இருக்கும். பழனிசாமி நாங்க வர்றோம்ப்பா. எவ்வளவு பிட்டு இழத்தாப்பா அந்த காதுக தாங்க. வாங்க. மெர்சிடிஸ் காருக்கு போடுற எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் சார். ஓ, அந்த மாதிரி மெர்சிடிஸ் காருக்கு போடுற எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங். இந்த அலாய் வீல்ஸ் ரொம்ப பழைய வண்டிமா. பாடிதான் ஒரிஜினல் பார்ட்ஸ் பூரா அடிக்கடி மாத்தி இருக்கானுங்க. பெருசா ரசிச்சது இல்ல, ஆனா தேங்காய் சில்லு ஒட்டி இருக்கிற மாதிரி இருக்கு. தேங்காய் சில்லு ஒட்டி இருக்க மாதிரி இருக்கா? எப்படி? நல்லா இருக்கு. நல்லா இருக்கியா? நல்லா இருக்கு. நல்லா தானே இருக்கியா? ஓகே, அடுத்து போயிடலாமா? பெண்களின் குரல், இதை வர்ணிக்க முடியுமா? என்னடி வாய்ஸ் இது?
குரலை கோரியோகிராஃப் பண்ண மாதிரி இருக்கும். குரல கோரியோகிராஃப் பண்ண மாதிரி. காத்து கம்போஸ் பண்ணி அனுப்பும். ஏய் வாய முன் ஏந்து போட எதா அசியமா பேசிட்டு போற. கம்போஸ் பண்ணி அனுப்புற மாதிரி இருக்கும். கம்போஸ் பண்ணி அனுப்பும். நமக்கு மியூசிக்கா கேட்கும். காத்து கம்போஸ் பண்ணி அனுப்புனதுதான் அவ குரல். இங்க இருந்தா தொண்ணு பேசுவா போல இருக்கே. வெளியே எங்கேயாவது போய் ஸ்பீக்கர் செட் சவுண்ட் கேட்டு வரேன். ஓபடாத. ஓகே, அடுத்து என்ன ஸ்பெசிபிக்கா போறோமா? ஆண்ட்ரியாவின் குரல். 10 கிளாஸை வச்சுட்டு அவங்கள பேலேசிங் பாட விட்டீங்கன்னா அந்த கண்ணாடி எல்லாமே உடைஞ்சிரும். கண்ணாடி எல்லாம் தெரிஞ்சிரும். ஹை பிட்ச். ஓகே, அடுத்தது போயிரும். நீங்க அடிக்கடி பாக்குறதுதான் சத்தியம் தியேட்டருக்கு வரும் பெண்கள். எங்க இருந்தா அவங்க எல்லாம் வர்றாங்க? சத்தியம் தியேட்டருக்கு வரும் பெண்கள் 120 ரூபா ஒர்த்துன்னு தோணும் சார். 120 ரூபா ஒருத்தன்னு தோணும். செதறி உருண்ட பள்ளி மிட்டாய் மாதிரி கலர் கலரா வராளுங்களே. 120 ரூபா ஒருத்து. காட்சிகள் முடிந்தவுடன் காற்றில் அகலந்து விடுகிறீர்கள். மறுபடியும் முதல்ல சொல்லுங்க. காட்சிகள் முடிந்தவுடன் காற்றில் அகலந்து விடுகிறீர்கள். காற்றிலா கலந்து விடுகிறீர்கள். என்னடா எல்லாரும் மறைஞ்சிட்டாங்க. தியேட்டர் வெளியிலே படம் பார்க்கலாம். தேட்டர் வெளியிலே படம் பார்க்கலாம். என்ன பிகரு என்ன பீஸ். நார்மலா ஃப்ரெண்ட்ஸ் வந்து டிராப் பண்ணிட்டு போகும்போது அப்பா அம்மா வந்து தெரியாத ஸ்கூல்ல விட்டு போன அப்படி பாப்போம். அந்த மாதிரி ஒரு பயம் இருக்கும். நடுங்குதா? நரம்பு தளர்ச்சியா இருக்கும். நியூரோபின் மாத்திரை வாங்கி போடு. சத்யம் தியேட்டருக்கு எந்த ஆடும் போடுறது இல்ல சார். இவங்க தான் அட்வர்டைஸ்மெண்ட். இவங்க தான் அட்வர்டைஸ்மெண்ட். ஏங்க டெய்லி பேசிக்கலாமா இல்ல மாசத்துக்கு பேசிக்கலாமா? என்னடா பேசிக்கிறது? துட்டுங்க. தியேட்டருக்கு வெளியில சங்கர் படம் செட்டு போட்ட மாதிரி இருக்கும். தேட்டருக்கு வெளியிலே சங்கர் பட செட்டு போட்ட மாதிரி. அதே பிகரை நாத்தியம்ம காலைல நைட்டியோட கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அப்புறம் அவ்வளவு சாஃப்டா இருக்காருன்னு தோணும். எப்பறம் அவள சாஃப்டா சாஃப்டா இருக்கு. இருக்காரு. சாவறதுக்குள்ள நாமளும் இப்படி ஒரு பொண்ணு இந்த இடத்துக்கு கூட்டு வரணும்னு தோணும் சார். சாகறதுக்குள்ள நாம இந்த இடத்துக்கு ஒரு பிள்ளை இப்படி கூட்டியாரணும்னு தோணுமா? கூரை ஏறி கோழி பிடிக்க தெரியாதவன் வானத்தை கிளைத்து வைகுண்டம் போன கதையா இருக்குது. ஜீன்ஸும் குர்தாவும் அணிந்த ஒரு பணக்கார பெண். அம்பானியோட ஒய்ஃப். அம்பானியோட ஒய்ஃப். போய் பேசுறதுக்கே பயமா இருக்கும். போய் பேசுறதுக்கே பயமா இருக்கும். சுருக்கமா சொல்லணும்னா உனக்கு செகண்ட் தான் அமையும். நமக்கு ஒரு பொறாம இருக்கும் சார். இது வரைக்கும் யாரையும் அப்படி பார்த்தது கிடையாது. நம்ம நல்லா ஜீனு நல்லா டாப் ஒரு போட்டிருந்தாலும் அவங்கள பார்த்தோன்னே ஒரு சின்ன பொறாம இருக்கும். ஓடி பெரிய கடல் கண்ணி கவர்ச்சி அப்படியே மயக்கிறாளா? பாரதி நீ வாழ்க. பாரதி நீ வாழ்க. மாற்றம் கொண்டு வந்து விட்டாய். இவ்வளவு பெரிய தத்துவத்தை நசுக்கி சுருக்கமா சொல்லிட்டியா? டக்குன்னு சொல்லுங்க. மழையும் பெண்ணும். மின்னலே மின்னலே. மின்னல் அவ்வளவுதான். குடையா இருக்க ஆசைப்படுகிறேன். குடையா இருக்க ஆசைப்படுகிறேன். அதுல தானே நெருங்கி உட்கார்ந்து பேச முடியும். கவனிச்சு சொல்லுங்க. அழகா சொன்னார் அருண். அவ துப்பட்டாவால நம்ம தலையை தோட்ட மாட்டாளான்னு இருக்கும். அவ துப்பட்டாவால நம்ம தலையை தோட்ட மாட்டாளான்னு. கனவா கனவுல பாட்டா? பாட்டுல யாரு? திரிசாவா? சார் அந்த தண்ணியில கால் படக்கூடாதுன்னு வச்சு போவாங்க பாத்தீங்களா? அது அழகா இருக்கும். இவன் எவ்வளவு பரவாயில்ல மச்சான். அவங்க அப்பா இருக்கிறானே ஒண்ணுக்கு போற சாக்குல செக்ஸ் பட போஸ்டா 1 hour பார்த்து நிப்பான். ஒரு அழகான ஒரு 10 பொண்ணுங்க இருக்கக்கூடிய ஒரு அறை, ஏதோ ஒரு கல்யாண வீடு, ஒரு ஃபங்க்ஷனோ, கெட் டுகெதர், ரூம்ல இருக்கக்கூடிய ஒரு பொருளை போய் எடுத்துட்டு வெளியில வரணும். என் பேரு பிரகாஷ். எல்லாரும் என்ன பானு பிரகாஷ்னு தான் கூப்பிடுவாங்க. பேசியாச்சா? அந்த பிள்ளைக்கு தமிழ் தெரியாது. போப்போ இன்ஜின்ல ஆயில் லீக் அது தொடச்சு விட்டு வண்டியில உள்ளே போக மாட்டேன் சொன்னேன். உள்ள போவே மாட்டீங்க. இவ பொம்பளை ரபடியாச்சே. சரி நீங்க பேசிக்கிறீங்க. நான் பின்னால ஒளிஞ்சிருக்கேன். பாகிஸ்தான் டோன்ட் காஷ்மீர். அதுல உள்ள போயிட்டு வரக்கூடிய ஃபீல் வந்து கண்டிப்பா ஈஸியா கிடைச்சு போயிடும். அதுல ஒரு தடவை உள்ள போயிட்டு வந்தோம்னா ஓகே, அந்த பதட்டம் இருக்கும்ங்கறீங்க. கண்டிப்பா. என்ன இப்படி நடக்குது? காக்கா வலிப்பா? ஏன் காக்கா வலிப்பலப்பா? பயத்துல நடக்குதுப்பா. ரொம்ப கர்வமா இருக்கும் சார். ரொம்ப கர்வமா இருக்கும். ஒரு ஆண் சிங்கம் போல பொண்ணுங்க ரூம்குள்ள போயிட்டு வந்துட்டேன். ஒரு ஆண் சிங்கம் போல ஒரு கர்வம் இருக்கும். டேய் போடா என்னைய வச்சு டெஸ்ட் பண்ணுங்கடா. நல்லா சமைஞ்ச பிள்ளை வெக்கப்பட்டு நான்ற மாதிரியே உள்ள போனோம். ஆனா உள்ள அவங்களுக்கு தெரியக்கூடாது. நம்ம அப்படி ஸ்டர்ன் அப்படி போயிட்டு அப்படி ஸ்மார்ட்டா எடுத்துட்டு அப்படி வெளில. தம்பி இப்போதைக்கு வீரம் முக்கியம் இல்ல, விவேகம் தான் முக்கியம். சட்டு புட்டு ஸ்பாட்ட காலி பண்ணிட்டு நம்ம ஏரியா பக்கம் போயிருவோம். சரி வண்டியில இருங்க. கண்ணு மாதிரி வெளில வர மாதிரி. ஓகே, கால் நடுக்க வெளியில வெளில தெரியக்கூடாது. ஓகே, ஆனா உள்ள அந்த இதெல்லாம் இருக்கும். அப்படி போட்டு நமக்கு வெற்றி 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 நாங்க ஜெயிச்சிட்டோம். எப்ப சிரிச்சிருவாங்களோன்னு பயந்து போக. எப்ப சிரிச்சிருவாங்களோன்னு பயமா இருக்கும். டக்குன்னு கவனிக்காம எப்படி போறதுன்னு ஒரு இது இருக்கும். என்னடா கால கடகடன் ஆடுது? பில்டிங் ஸ்ட்ராங், பேஸ் மட்டும் கொஞ்சம் வீக். இது சைல்டிஷா இருக்கும். அர்ஜென்ட்டா ஒருத்தனுக்கு 1 பாத்ரூம் வருது. அட்டைக்கின்னு அப்படியே உள்ள போயிட்டு இப்படி வெளில வரும்போது ஐயா சூடா தலை வந்துட்டு இருக்கு. ஆஹா மாப்பிள பிள்ளைடன் மூத்தரம் பெஞ்சுட்டு இருக்கு. சோபா அடவா அப்படின்னு இருக்கும். வேட்டிய உரி உள்ள இருக்க போட்டி எடுத்தாலும் எடுப்பாங்க. கொஞ்சம் சீக்கிரம் முடிச்சு விடுங்கம்மா.
எனக்கு அம்மா கரையில கொஞ்சம் வேலை இருக்கு. அடுத்தது பெண்களின் லோலாக். லோலாக் ஆடும் போது வந்துட்டு நம்மளும் அதை டச் பண்ணி பார்க்கலாமான்னு ஒரு தோணும். அப்படி அந்த விளையாடலாமான்னு தோணும். அந்த ஆனா இது வரைக்கும் நீ ஆம்பளை கூட விளையாடியோ பேசியோ நான் பார்த்ததே இல்ல. எப்ப பார்த்தாலும் பொம்பளை கூட விளையாட பொம்பளை கூட பேசுற. காது கீழே அந்த லோலாக் அப்படியே லைட்டா டச் பண்ணி அப்படியே பெல்ல தொடுற மாதிரி தொட்டுட்டு வரலாமா? ஓகே. பக்கத்துல போய் நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க அப்படின்னு சொல்லணும்னு நான் சொன்னேன். அழகா இருக்கீங்க. நீங்க ரொம்ப ரொம்ப தப்பா. நான் ஒரு கேள்வி கேட்டேன்னா பெண்கள் இல்லன்னு சொன்னா அந்த ஜிம்மிக்கு ஆமான்னு சொல்ற மாதிரி இருக்கும். அவங்க இல்லன்னா ஜிமிக்கு ஆமான்னு சொல்ற மாதிரி இருக்கும். என்ன ஆமாண்ணா இப்படி ஆட்டு இல்லன்னா இப்படி ஆட்டு எதையா ஒண்ணு ஆட்டு. பேர்ட்ஸ் கேஜ்ல இருக்கிற அந்த கூண்டு மாதிரி நான் ஃபீல் பண்றேன். பேர்ட் உட்கார்ந்துட்டு இருக்கும்ல. ஓகே. உள்ள அந்த ஸ்விங் மாதிரி அந்த ஸ்விங் மாதிரி. கரீனாவை கண்டேன் காதலில் விழுந்தேன். எனக்கு வந்து ஜிமிக்கு எங்க அப்பத்தா தண்டட்டி 2 தான் எனக்கு கம்பாரிசன். ஓகே. அப்பதான் மேல பெரிய காதலே இருக்கு உங்களுக்கு. நல்லவனா தான் இருக்க. நல்ல பொண்ணா கிடைக்கும். அதை பார்த்தா எல்லாம் மறந்துடுவேன் சார். அல்ல அதை பார்த்தா மத்த எதுவும் கேட்காது எனக்கு. அவங்க பேசுறதே கேட்காது. அதே பார்த்துட்டு இருப்பேன். பொறுக்கி எங்கடா பாக்குற? பெண்களின் கைப்பை. ஏன்னா இப்ப நிறைய பெண்கள் அந்த ஹேண்ட்பேக்ஸ் யூஸ் பண்றாங்க. பெண்களின் கைப்பை. சாரிங்கயா, என்கிட்ட அதை மட்டும் கேட்காதீங்க. நானும் சொல்லக்கூடாது. உலகத்தையே தோல்ல சுமந்துட்டு போற மாதிரி இருக்கும். உலகத்தையே தோல்ல சுமக்கிற மாதிரி. ஏன்னா அவங்க கைப்பைக்குள்ள எல்லாமே இருக்கும். அப்படி உள்ள என்னதான் இருக்க முடியும் சார்? ஏதோ 10 பவுடர் டப்பா இருக்குமா, 3 பெயிண்ட் டப்பா இருக்குமா, அது போக 30 கலர்ல 30 லிப்ஸ்டிக் இருக்குமா. கவிதைகள் சேகரிக்க பையா கொண்டு வருகிறாய். என் கவிதைகள் சேகரிக்க பையா கொண்டு வருகிறாய். நிறைய போறான்டா. Even the dead skin looks alive on your body. Even the dead skin looks alive on your body. இவ சாதாரணமான ஆள் இல்ல சாமி. வேற இவ ரத்தத்திலயும் நரம்புலயும் வேற ஏதோ ஒண்ணு ஊறி கிடக்கு. பெண்ணின் கைப்பை. அருண், விலகுறதுனால விலகிக்கலாம். இல்ல எனக்கு முடியாதுன்னா ஓகே, போட்டியிலிருந்து விலகுவோர் விலகி கொள்ளலாம். இதான் உன்ன மாதிரி ஆள்கிட்ட ஒரு பொறுப்பை கொடுத்து நேரடியா சவால் விட்டா பின் வாங்குற பாரு. காதலை வெளிப்பட காட்டாவிட்டாலும் அவள் கைவிரல்கள் காதலை அள்ளி தெளித்து கொண்டே இருக்கின்றன. இனிமே நமக்கு பாசம் முக்திக்கு 5 வழி. முக்திக்கு 5 வழி. பயங்கர தத்துவமா பின்றீங்க நீங்க. முக்திக்கு 5 வழியா? இதை விட எக்கச்சக்கமான விஷயம் எல்லாம் எனக்கு தெரியும். சுருக்கமா சொல்ல போனா நான் ஒரு அறிவியல் புஸ்தகம் மாதிரி. இந்த மெஹந்திலாம் வச்சுட்டு வருவாங்க தெரியுமா கையில. பார்த்தாலே ஒரு ஹை வோல்டேஜ் அடிக்கும். ஹை வோல்டேஜ். முதலாளிக்கு கல்யாணம் கன்ஃபார்ம். குழந்தை பிறக்க போகுது. நான் போட்ட ரிங் அவளோட கை ரெண்டுமே என்னோட கையில ஜாயிண்ட் ஆகி இப்படி பிடிச்சிருந்தா அந்த லுக்கே தனி சார். இட் வில் பி லைக் ஹெவன். அங்க நம்மள தொட்டு வந்து அட்வைஸ் பண்ணுவாங்க பாத்தீங்களா? அப்ப வந்து அவங்க பேச மாட்டாங்க, கைதான் பேசும். இனிமே செருப்படுத்த பருப்படுத்தன்னு வச்சுக்கிட்ட நான் எதை எடுப்பேன்னு எனக்கே தெரியாது. அருண், நீ அடுத்தடுத்து மேல போகணும், உன் நல்லதுக்கு தானே சொல்றேன் அப்படின்னு கோதி விடுவாங்க. புரியுது. அவங்க மடியிலே ஏதாவது வேலை கிடைக்குமான்னு பாத்திருக்கீங்க. அப்ப நம்ம இங்க இருக்க மாட்டோம். என் செல்லத்தோட செல்ல பிராணியா அங்க இருப்பேன். அவங்க வீட்டு நாய் மாதிரி மாறி இருப்பேன். நானு நாக்கு தொங்க போட்டுக்கிட்டு பின்னாடியே அலைஞ்சான். அப்படியே வருடி விட்டுட்டு, அருண் உன் நல்லதுக்கு தான் சொல்றேன், சேர்க்க சரியில்லை உனக்கு அப்படின்னு சொல்லி கைய சேர்த்து சொல்லுவான். ஒண்ணும் தெரியாத குழந்தை நான் கூட்டி போய் கெடுத்துட்டேன். நன்றி மக்களே. இந்த வீடியோ ஓரளவுக்கு எண்டுக்கு வந்துருந்துச்சு. நான் என்ன சொல்றேன்னா, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, பிடிக்கலன்னா தயங்காம டிஸ்லைக் பண்ணுங்க. அந்த சப்ஸ்கிரைப் அடுத்து ஒரு அமேசிங் நீயான கண்டென்ட்ல மீட் பண்ணலாம். பாய் பாய்.